அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சர் இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இங்கே சொன்னாங்க. அன்றைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்றைய சூழ்நிலை வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமா இருக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம கேட்கிற ஒன்றே ஒன்று, கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சர் இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. இரண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு, டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகள் கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலே தெரிஞ்சுக்கல, மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டுமே தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி.